சரியா? பெர்மிட் அடிச்சாச்சா? ஆமாங்க. ஓண்ணா. ஓகே. அப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார்மேட் அடிச்சு முதலாவது என்ன செய்யணும்? கணக்கீடு சமன்பாடு கேள்வி எடுத்து முதலாவது ஃபார்மேட் அடிச்சுட்டு ஆரம்ப மிகுதிகளை பதிவு செய்யணும். ஆரம்ப மிகுதி இருக்கான்னு செக் பண்ணி ஆரம்ப மிகுதி இருந்தால் ஆரம்ப மிகுதிகளை பதிவு செய்யணும். எப்படி? முதலாவது கேள்வியில் பார்க்கணும். தளப்பாடம் கொடுத்துருக்காங்க. தளப்பாடம் உபகரணம் இருக்கா? தளப்பாட உபகரணம் 3,00,000. தளப்பாட உபகரணத்துக்கு நேராக போடுறோம். சரக்கு இருப்பு நேராக போடுறோம். கடன் பட்டோர் நேராக போடுறோம். அடுத்து காசு, வங்கி கடன், அடுத்து கடன் கொடுத்தோர். இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ண கேட்கி ஒரே ஒரு blank மட்டும் இருக்கும், உரிமைக்கான blank. அப்போ உரிமைக்கான பெருமதியை நம்ம கண்டுபிடிக்க தெரியும் தானே? இப்போ உரிமைக்கான பெருமதியை கண்டுபிடிச்சு 4,00,000 போட்டாச்சா? ஓண்ணா. ஓகே. அடுத்த விஷயம், முதலாவது கொடுக்கல் வாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். எல்லா கேள்வி எடுத்தாலும் இதே கொடுக்கல் வாங்க தான் இருக்க போகுது. அப்போ ஒரு ஒரு கணக்குலையும் நம்ம புதுசா என்ன விஷயம் வருது, இந்த கணக்குல என்ன புதுசா வந்துச்சு, ஆரம்ப மீதி எப்படி பதிவு செய்யறது, அடுத்தடுத்து பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் புதுதா வருதுன்னு சொல்லி. சரியா? இப்போ இங்க முதலாவது கொடுக்கல் வாங்கல் கொடுத்திருக்காங்க. விற்பனைக்காக 1,00,000 பெறுமதியான பண்டங்கள் கொள்வனவு செய்யப்பட்டன. விற்பனைக்காக 1,00,000 பெறுமதியான பண்டங்கள் கொள்வனவு செய்யப்பட்டன. அப்ப விற்பனைக்காக பண்டங்கள் கொள்வனவு செய்யப்படும் போது அந்த பண்டங்களுக்கு என்ன பேரு? சொத்து. சொத்து. ஓகே. அந்த பண்டங்களுக்கு விற்பனைக்காக கொள்வனவு செஞ்சா அதுக்கு பேர் வந்து இருப்பு, சரக்கிருப்பு. சரியா? ம். சரிங்க. ஓகே. இப்ப விற்பனைக்காக 1,00,000 பெறுமதியான பண்டங்கள் கொள்வனவு செய்யப்பட்டதுன்னா அதை எப்படி நம்ம கணக்கீடு சமன்பாட்டில் பதிகிறது? சொல்லுங்க பாப்போம். சரக்கிருப்புல 1,00,000 கூடுமன்னா ஆ காசுல 1,00,000 குறையுமண்ணா. வெரி குட். சரக்கிருப்பு அப்படின்ற சொத்து, அதாவது சொத்திலே கூடி சொத்திலே குறையும். சரக்கிருப்பு அப்படின்ற சொத்து 1,00,000 அதிகரிக்கும். அதே மாதிரி என்னது, காசு அப்படின்ற சொத்து 1,00,000 குறைவடையும். காசை கொடுத்து குறையும். சரக்குகளை கொள்வனவு செய்கிறோம். சரியா? காசை கொடுத்து சரக்குகளை கொள்வனவு செய்கிறோம். அப்ப சரக்கு என்பது ஒரு இருப்பு, இருப்பு வந்து ஒரு சொத்து, சொத்து அதிகரிக்கும், காசு என்ற சொத்து குறையும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல இதுக்கான கணக்கீடு சமன்பாடு பதிவு சொத்திலே அதிகரித்து சொத்திலே குறையும். சரியா? கிளியரா இந்த விஷயம் முதலாவது? சரிங்க. ஓகே. கிருத்திகா ஓண்ணா. கிளியர் தானே? இரண்டாவது விடயத்துக்கு போவோம். இரண்டாவது முக்கியமான விஷயம். சரியா? ரூபா 1,00,000க்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்தொகுதி ஒன்று, 1,00,000க்கு வாங்கின பொருள் தொகுதி ஒன்று 1,25,000க்கு உடன் காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. 1,25,000க்கு நம்ம வித்துட்டோம். 1,00,000க்கு வாங்கினதை 1,25,000க்கு வித்துட்டோம். இதுக்கு யார் சரி சொல்லுங்க பாப்போம் எப்படி வரும்னு சொல்லி. கொஞ்சம் அழகா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். சரக்கிருப்புல 1,00,000 குறையுமன்னா காசுல 1,25,000 கூடுமண்ணா. ஓகே. அடுத்து அப்ப 25,000 கூடியிருக்குமண்ணா. அப்ப அது உரிமையில பதியப்படும். ஏன் அதை உரிமையில பதியணும் அந்த 25,000? ஓகே. இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? முதலாவது நம்ம கிட்ட இருக்க 1,00,000 பெறுமதியான இருப்புக்களை 1,25,000க்கு விற்பனை செய்றோம். சரியா? அப்ப நம்ம கிட்ட இருந்து இருப்பு சரி. அப்படின்ற சொத்து 1,00,000 குறையும். அதை பதிஞ்சிட்டோம். சரியா? இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. காசு அப்படின்ற சொத்து ஒரு ஆள்கிட்ட இருந்து நம்ம கிட்ட 1,25,000 காசு நம்ம கிட்ட வரும். அப்ப காசு நமக்கு வந்து சேருது. அப்ப அதுவும் காசு 1,25,000 வந்து சேருது. சரிதானே? இது ரெண்டையும் பதிஞ்சிட்டோம். இப்போ 1,00,000 உள்ள பொருளை 1,25,000க்கு விற்பனை செய்யும் போது நமக்கு கிடைத்த லாபம் எவ்வளவு? 27,000. ஆ, 25,000. அந்த லாபம் யாருக்கு போய் சேரணும்? உரிமையாளருக்கு. ஆ, உரிமையாளருக்குண்ணா. உரிமையாளருக்கு. அப்ப அந்த 25,000 உரிமையாளருக்கு கொடுக்கிறது சரிதானே? உரிமையாண்மையில போடுறோம். ஓ அண்ணா. ஓகே. இல்லண்ணா, விளங்குச்சா சரிண்ணா. ஏன் 25,000 உரிமையாண்மையில வந்துச்சுன்னு சொல்லி? ஓ அண்ணா. ஓகே, வெரி குட். ஓ நல்லா அண்ணா. அவதானிச்சுக்கணும். ஒரு பொருளை லாபத்தோடு விற்பனை செய்யப்படும் போது அந்த பொருளோட கிரயத்தை இருப்புல இருந்து கழிக்கிறோம். எவ்வளவு காசு வருது, அல்லது கடன் பட்டோர் கடனுக்கு வித்திருந்தா கடன் பட்டோர் 1,25,000 வந்திருக்கும்.
சரியா? காசு அல்லது கடன்பட்டோர் வந்திருக்கும். அதுல வர்ற லாபம் வந்து யாருக்கு சேர வேண்டியது? உரிமையாளருக்கு சேர வேண்டியது. அப்ப உரிமையாண்மையில கொண்டு போயிட்டு லாபத்தை போடுறோம். கிளியர் தானே? அடுத்த கொடுக்கல் வாங்கல். ஓனா வங்கி கடனில் 50,000 மீள செலுத்தப்பட்டது. அப்போ இந்த இந்த கொடுக்கல் வாங்கல் ரொம்ப முக்கியமான கொடுக்கல் வாங்கல், நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? இது அடுத்தடுத்து நிறைய இடங்கள்ல வரும். இந்த கொடுக்கல் வாங்கல் எப்படி பதிவு செய்யறதுன்றதை நல்லா கவனிச்சுக்கணும். இதுல அடுத்து வங்கி கடனில் 50,000 மீள செலுத்திட்டோம். பேங்க் லோன் 50,000 திருப்பி கொடுத்துட்டோம். இப்போ பேங்க் லோன் ஒரு கடனை வாங்கி திருப்பி கொடுக்கறது நமக்கு செலவா இல்லையா? போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். கேட்கல. ஒரு கடனை திருப்பி கட்டுறது நமக்கு செலவா இல்லையா? அது ஒரு செலவா இல்லையா? இல்லண்ணா இல்ல. வெரி குட். நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப ஒரு கடனை திருப்பி கொடுக்குறோன்றது செலவு இல்லை. அப்ப என்ன நடக்கும்? ஒரு கடனை திருப்பி கொடுக்கும்போது என்ன நடக்கும்? நம்மளுக்கான பொறுப்பு குறைஞ்சிருந்தானே. இப்ப நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், ஓனா எனக்கான ஒரு பொறுப்பு. அந்த கடனை திருப்பி கொடுத்தா எனக்கான பொறுப்பு இல்லாம போயிருந்தானே, பொறுப்பு குறையும் தானே. ஓனா ஓகே. அப்ப பொறுப்பும் குறையும். இன்னொன்னு, என் கையில இருக்க காசும் குறைஞ்சிருந்தானே. கடனை திருப்பி கொடுத்தனா என் கையில இருக்க காசு சொத்தும் குறைஞ்சிரும். அப்ப இரண்டு விடயங்கள் அப்ப மாற்றம் அடையுது. அப்ப இதுக்கான பதிவு எப்படி வரும்? காசும் குறையும், வங்கி கடன் அப்படின்ற பொறுப்பும் குறையும். கிளியரா? சாஜிகா கிளியரா? ஓனா ஓகே. அடுத்த கொடுக்கல் வாங்கல். சம்பளத்துக்காக 10,000 செலுத்தப்பட்டது. சம்பளம் என்னது? ஒரு வணிகத்துல சம்பளம் என்னது? வருமானம் இப்போ நமக்கு சம்பளம் வருமானம். இப்போ உங்க வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து வேலை செய்யறாரு, அவருக்கு நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க. அப்ப அது என்னது? காசு அண்ணா காசு. ஓகே. அந்த காசை நீங்க கொடுக்குறீங்க தானே. அப்ப அது என்னவா மாறிடும்? செலவாக மாறிடும். செலவாக மாறிடும். அப்போ ஒரு வணிகம் அப்படின்னு யோசிக்கிறப்ப வணிகத்துக்கு யார் சரி சம்பளம் கொடுப்பாங்களா? பிசினஸுக்கு யார் சரி சம்பளம் கொடுப்பாங்களா? இல்ல. பிசினஸ் தான் அங்க வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். அப்போ ஒரு வணிகம் வெளியாட்களுக்கு, அதாவது ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குதுன்னு சொல்றது, அந்த சம்பளம் வந்து ஒரு செலவு. சம்பளம் என்பது அப்ப என்னது ஒரு வணிகத்துக்கு? செலவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சம்பளம் என்பது ஒரு செலவு. இப்போ செலவு ஏற்பட்டால் லாபம் என்ன நடக்கும்? குறை குறையும்னா லாபம் குறையும். லாபம் குறைந்தால் உரிமையாளருக்கு சேர வேண்டிய பகுதி என்ன நடக்கும்? குறையும் குறையும். குறையும். வெரி குட். அப்போ உரிமையாண்மை குறையும் தானே செலவு ஏற்பட்டால். லாபம் குறைஞ்சா உரிமையாளருக்கு சேர வேண்டிய பகுதி குறையும். உரிமையாளருக்கு சேர வேண்டிய பகுதிக்கு பேரு தான் உரிமையாண்மை. அப்ப செலவு ஏற்பட்டால் உரிமையாண்மை குறையும். அப்ப செலவுக்கு, சம்பளத்துக்கு காசு கொடுத்தமா இருந்தா காசு என்ற சொத்து குறையும், உரிமை குறையும். கிளியரா? ஓனா ஒரு ஒரு பதிவுக்கும் எது எப்படி பதியணும் அப்படின்னு விளக்கம் வேணும். இங்கிட்ட 25,000 போட்டனால இங்க 25,000 போடுறோம்னு சொல்லி போட்டுறக்கூடாது. சரியா? ம். அடுத்த விஷயம், அடுத்த கொடுக்கல் வாங்கல். பதிஞ்சுக்கிட்டே தானே போறீங்க. ஓனா ஆமா ஓகே. ஓனா அடுத்து 50. ஓகே. இங்கேனா வணிகத்தில் மீள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த, விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களில் 20,000 கிரயம் கொண்ட பொருட்களை சாமுவேல் தனிப்பட்ட தேவைக்காக எடுத்துக்கொண்டார். அப்ப தனது தனிப்பட்ட தேவைக்காக வணிகத்திலிருந்து ஒருத்தர் உரிமையாளர் சொத்துக்களை எடுக்கிறார் தான். அந்த கொடுக்கல் வாங்கலுக்கு ஒரு பேரு சொன்னேன் கடைசி கிளாஸ்ல. வெரி பற்று குட். வெரி பற்று குட். பற்று. இப்போ பற்று செஞ்சா வணிகத்துல இருக்க உரிமை என்ன நடக்கும்? குறையும் வெரி குட். குறையும் உரிமை குறையும். ஏன்னா குறையும்னா அவருக்கு சொந்தமான பகுதி அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப இதுக்கு மேல அவருக்கு சொந்தமான பகுதி அப்ப என்ன நடக்கும்? கொஞ்சம் குறையும். இருக்க பகுதி குறையும். அடுத்து சொத்து என்ன நடக்கும்? வணிகத்தில் இருக்க சொத்து என்ன நடக்கும்? குறையும். வெரி குட். அப்போ பற்று ஏற்படும் போது வணிகத்துல இருக்க
சொத்தும் குறையும், உரிமையும் குறையும். என்னத்தை எடுத்தாரு? மீள் விற்பனைக்காக வச்சிருந்த பொருட்களை தான் எடுத்தாரு. அப்ப மீள் விற்பனைக்காக வச்சிருக்க பொருட்களுக்கு பேர் என்னது? சரக்கிருப்பு. அப்ப சரக்கிருப்பு 20,000 குறையும், உரிமையும் 20,000 குறையும். கிளியரா? குறையும். பதிவு செஞ்சிருக்கீங்களா? பதிவு செய்யுங்க பாப்போம் இப்ப. பதிஞ்சாச்சு. ஓகே, அடுத்த விஷயம். 50,000 பெறுமதியான தளபாட உபகரணங்கள் காரியாலய பயன்பாட்டிற்காக கொள்வனவு செய்யப்பட்டுச்சு. 50,000 பெறுமதியான தளபாடங்கள் நம்ம பயன்படுத்துறதுக்காக வாங்கியிருக்கோம். இப்போ என்ன நடக்கும் இந்த ஆனா கொடுக்கல்? பேசுறது கிளியர் இல்ல. ஓகே, இப்ப இப்ப கேக்குதா? இப்ப சரி அண்ணா. ஓகே, அப்ப காரியாலய ஓ அண்ணா. காரியாலய பயன்பாட்டிற்காக ஒரு சொத்தை வந்து வாங்குறோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல என்ன நடக்கும்? நம்மகிட்ட இருக்க காசு என்ன நடக்கும்? குறைவடையும். காசு குறையும். அடுத்து நம்மகிட்ட இருக்க உபகரணம் என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். அப்ப அது அப்படியே தான் பதிய போறோம். காரியாலய பயன்பாட்டுக்கு உபகரணம் வாங்கினா அதிகரிக்கும். உபகரணம் அதிகரிக்கும், காசு குறையும். இங்க பொறுப்புல உரிமையில மாற்றங்கள் ஏற்படுமா? இல்ல. ஏன்னா நம்ம காசை கொடுத்து ஒரு தளபாடத்தை வாங்கணும். காசும் ஒரு சொத்து, தளபாடமும் ஒரு சொத்து. சொத்திலே கூடி சொத்திலே குறையும். அடுத்து 7வது கொடுக்கல் வாங்கல் என்னது? மீள் விற்பனை நோக்கம் கருதி 20,000 பெறுமதியான பொருட்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்பட்டன. 2 லட்சம் பெறுமதியான பொருட்கள் கடனுக்கு வாங்கியிருக்கோம். மீள் விற்பனை நோக்கம் கருதி 2 லட்சம் பெறுமதியான பொருளை கடனுக்கு கொள்வனவு செஞ்சிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? இப்போ சரி. வணிகத்துக்கு என்ன வந்து சேரும் சாஜிகா? சரக்கிருப்பு வந்து சேரும். சரக்கிருப்பு வந்து சேரும். 2 லட்சம். இன்னொன்னு வந்து சேரும். என்னது? பொறுப்பு. வெரி குட். பொறுப்பும் வந்து சேரும். அப்ப பொறுப்பும் அதிகரிக்கும். கிருத்திகா விளங்குது தானே? பொறுப்பும் அதிகரிக்கும், அடுத்து சொத்தும் அதிகரிக்கும். அப்ப சரக்கிருப்பு அதிகரிக்கும் 2 லட்சத்தால. அதே மாதிரி நம்ம இருப்புக்களை கடனுக்கு நம்மளுக்கு கொடுத்தவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. நம்ம பேங்க்ல போய் கடன் வாங்கினா வங்கி கடன். இப்போ தளபாடங்களை கடனுக்கு வாங்கினா அது தளபாட கடன். இப்போ குமார் கிட்ட கடனுக்கு காசு வாங்கினா குமாருக்கு செலுத்த வேண்டிய கடன். இப்போ மீள் விற்பனைக்காக வச்சிருக்கிறதுக்கு பேர் இருப்பு. அந்த இருப்புக்களை கடனுக்கு வாங்கினா அந்த கடன் கொடுத்தவங்களுக்கு பேர் என்னன்னா கடன் கொடுத்தோர். அப்ப கடன் கொடுத்தோர்னு சொல்றது நம்மளுக்கு காசு கொடுத்தவங்களா? இல்லை, நமக்கு இருப்புக்களை கடனுக்கு கொடுத்தவர்களை மட்டும் தான் கடன் கொடுத்தோர்னு சொல்லுவோம். அப்ப கடன் கொடுத்தோர்னு காசு கொடுத்தவங்க எல்லாத்தையும் சொல்லுவோமா? இல்ல, கடன் இல்லண்ணா. கொடுத்தோர்னு சொல்றது அப்ப இருப்புக்களை கடனுக்கு கொடுத்தவங்க. சரியா? இருப்புக்களை கடனுக்கு கொடுத்தவங்க. நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? இப்ப இதே காசு கடனுக்கு கொடுத்திருந்தா அது வந்து தனியா வரும். குமார் கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கோம்னா குமாருக்கு செலுத்த வேண்டிய கடன். தளபாடத்தை காசு கடனுக்கு வாங்கியிருக்கோம்னா தளபாட கடன். வங்கியில இருந்து லோன் வாங்கியிருக்கோம்னா வங்கி கடன். அப்ப இந்த மாதிரி தனித்தனியா வரும். அது இருப்புக்களை யாருக்கிட்ட இருந்து கடனுக்கு வாங்கினாலும் அதுக்கு பேர் என்னது? கடன் கொடுத்தோர். கிளியரா? இப்ப கடன் கொடுத்தோர்னு வேற யாரையும் கிளியர். சொல்லுவோமா? இல்ல, வேற எந்த கடனையும் கடன் கொடுத்தோர்க்குள்ள உள்ளடக்க மாட்டோம். ஓகே, அடுத்த விஷயம். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு அணுவா விளங்கணும். அடுத்து 60,000க்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்தொகுதி ஒன்று 1,00,000க்கு கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இப்போ இருப்புக்களை கடனுக்கு வழங்கினவங்கள கடன் கொடுத்தோர்னு சொல்றோம். அதே மாதிரி இருப்புக்களை கடனுக்கு வாங்கினவங்கள மட்டும்தான். நம்மகிட்ட இருந்து தளப்பாடத்தை யார் சரி கடனுக்கு வாங்கியிருக்கலாம். சரி, அடுத்த மாசம் காசு தரேன்னு சொல்லி வாங்கியிருக்கலாம் தானே? நம்மகிட்ட இருக்க ஒரு பில்டிங்கை அடுத்தவங்க வாங்கியிருக்கலாம். சரி, நான் அடுத்த வருஷம் காசு தரேன்னு சொல்லி. இதெல்லாம் கடனுக்கு வாங்கினவங்க தான், நம்மகிட்ட கடன் வாங்கினவங்க தான். ஆனா கடன் பட்டூர்னு சொல்றது யாரை மட்டும்னா இருப்புக்களை கடனுக்கு வாங்கினவங்க. கடன் பட்டோர்னு யாரை மட்டும் சொல்லுவோம்? இருப்புக்களை கடனுக்கு வாங்கினவங்க கடன் பட்டோர்னு சொல்லுவோம். சரியா? இப்ப இதுல சரி. 60,000 பெறுமதியான பொருட்களை கடனுக்கு யார் வாங்கியிருக்கா? கடன் பட்டோர் வாங்கியிருக்காங்க. எவ்வளவுக்கு? 1,00,000க்கு.
அப்ப இருப்பு எவ்வளவு குறையும்? 60,000. ஆ அடுத்து நமக்கு கடன் பட்டோர் என்பது ஒரு சொத்து. நம்ம கிட்ட கடன் வாங்கினவங்க ஒரு சொத்து. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு காசு கிடைக்க வேண்டியதா இருக்கு. எதிர்காலத்துல ஒரு பொருளாதார வளம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதா இருக்கு. அப்ப கடன் பட்டோர் வணிகத்துக்கு ஒரு சொத்து. கடன் பட்டோர் வணிகத்துக்கு ஒரு சொத்து. அப்ப சொத்து 1,00,000 பெறுமதியான சொத்து அதிகரிக்கும். 60,000 பெறுமதியான சொத்து குறையும். இப்போ இதுல ஒரு லாபம் கிடைக்குதா இல்லையா நமக்கு? ஆமாண்ணா. எவ்வளவு அந்த லாபம்? 40,000. ஆ, அந்த 40,000 லாபம் ஒன்று கிடைக்குது. அந்த 40,000 லாபம் யாருக்கு சொந்தமானது? உரிமையாளருக்கு. உரிமையாளருக்கு சொந்தமானது. அப்ப அந்த 40,000 எங்க போயிட்டு சேரும்? உரிமையாண்மையிலண்ணா. வெரி குட். உரிமையாண்மையில போயிட்டு சேரும். இப்போ காசுக்கு வித்தாலும் லாபம் கிடைக்கும், கடனுக்கு வித்தாலும் லாபம் கிடைக்கும். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். காசுக்கு வித்தா மட்டும்தான் லாபம்லாம் எடுக்க முடியுமா? முடியாது. காசுக்கு வித்தாலும் லாபம் தான், கடனுக்கு வித்தாலும் லாபம் தான். நல்லா கடன் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கடன் பட்டோரிடமிருந்து நம்மகிட்ட கடன் வாங்கினவங்க இருக்காங்க தானே. என்னத்த கடன் வாங்கினவங்க? இருப்புக்களை. இருப்புக்களை கடன் வாங்கினவங்க 80,000 காசு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இருப்புக்களை கடன் வாங்கினவங்க 80,000 காசு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப 80,000 காசு நம்மளுக்கு வந்து சேரும். அப்ப காசு என்ற சொத்து 80,000 அதிகரிக்கும். சரியா? அதே கடன் சரி. பட்டோர் அப்படின்ற சொத்து 80,000 குறையும். ஏன்னா அவர் கொடுத்துட்டாரு தானே. அப்ப அவர் குறைவாரு. அதே காசா வந்து சேரும். இதனால உரிமை பொறுப்பு இதெல்லாம் மாறுமா? கடன் பட்டோர்கிட்ட இருந்து காசு வாங்கினா இல்ல அண்ணா. மாறாது. ஏன்னா அது ஒரு சொத்தா இருக்குது, இன்னொரு சொத்தா மாறுது. அப்ப சொத்துகளுக்கு இடையில ஒரு பரிமாற்றமும் நடக்குது. அவ்வளவுதான். அடுத்த விஷயம் என்னன்னு பார்ப்போம். கடன் கொடுத்தோர். கடன் கொடுத்தோர்னா யாரு? இருப்புக்களை கடனுக்கு நமக்கு கொடுத்தவங்க. அப்ப கடன் கொடுத்தோருக்கு 50,000 செலுத்தப்பட்டது. நமக்கு கடன் கொடுத்தவங்க இருக்காங்க தானே, அவங்களுக்கு 50,000 காசு கொடுத்துட்டோம். அப்ப காசு குறையும் தானே. நம்மக்கிட்ட ஒரு ஆளுக்கு நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கோம். நம்மக்கிட்ட நம்மளுக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு இப்போ 50,000 காசு கொடுக்குறோம். அப்போ நம்ம ஒன்று குறையும், என்னது? காசு குறையும். இன்னொன்று என்ன குறையும்? குறையும், நமக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பும் குறைஞ்சிரும் தானே. அப்போ காசும் குறையும், பொறுப்பும் குறையும். சரியா? காசும் குறையும், சரிண்ணா. பொறுப்பும் குறையும். கிளியரா? காசு குறையுது, இங்க கடன் கொடுத்தோர் அப்படின்ற பொறுப்பு குறையுது. கிளியர் தானே விஷயம்? ஓண்ணா. இப்போ என்ன செய்யணும்? இது அவ்வளோத்தையும் நம்ம கூட்டி போடுறோம். கூட்டி போடுங்க. கூட்டினா அப்ப இந்த சொத்துக்கள் அவ்வளவுத்தையும் கூட்டி வர்ற விடயம், இந்த சொத்துக்கள் அவ்வளத்தையும் கூட்டி வர்றது எதுக்கு சமனாக காணப்படணும்? இந்த பொறுப்பையும் உரிமையையும் கூட்டி வர்றதுக்கு சமனாக காணப்படணும். சமனா வருதான்னு பாருங்க. ஓகே. சாஜிகா, நீங்க என்ன செஞ்சிருக்கிறது சரி. சரியா? எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. ஓகே. இப்போ இதில் இங்கே கேட்டிருக்க கேள்வி என்னது? முதலாவது நமக்கு உரிமை எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உரிமை கண்டுபிடிக்கிறதுக்கான சமன்பாடு, சொத்திலிருந்து பொறுப்பை கழிச்சா உரிமை வந்துடும். இங்கே சொத்து வந்து எவ்வளோ இருக்குது? 8,00,000 இருக்குது. பொறுப்பு சொத்துலேருந்து பொறுப்பு கழிச்சா உரிமை வந்துடும். அப்போ உரிமையை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ சொத்து எவ்வளோ இருக்குது? ஆரம்பத்தில் 8,00,000 இருக்குது. பொறுப்பு எவ்வளோ இருக்குது? 4,00,000 இருக்குது. 8,00,000 4,00,000 போனால் மிகுதி 4,00,000. அப்போ உரிமையாண்மை. இது கிளியரா? இந்த இந்த கணக்கு கிளியர் தானே. அப்ப இந்த கணக்குல மெயினான என்னென்ன விஷயங்கள் படிச்சோம்? ஆரம்ப மிகுதியை எவ்வாறு பதிவு செய்தல், அடுத்து ஆரம்ப மிகுதியில் பொறுப்பு அல்லது உரிமை வழங்கப்படாத சந்தர்ப்பத்தில் அதை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது, சொத்திலிருந்து பொறுப்பை கழிச்சா உரிமை வரும், சொத்திலிருந்து உரிமையை கழிச்சா பொறுப்பு வரும், உரிமையும் பொறுப்பையும் கூட்டினா சொத்து வரும். இது கிளியர் தானே? ஆரம்ப மிகுதிகளை கொண்டு எவ்வாறு அந்த ஃபுல்லா ஃபில் பண்றதுன்னு சொல்லி. அடுத்து ஒரு குறைஞ்ச விலைக்கு வாங்கின ஒரு இருப்பை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யும் போது எப்படி பதிவு செய்யறது, அது காசுக்கு வித்தா எப்படி பதிவு செய்யறது, கடனுக்கு வித்தா எப்படி பதிவு செய்யறது, ரெண்டும் கிளியர் தானே. அடுத்து ஒரு பொறுப்புக்கு காசு கொடுத்தா எப்படி பதிவு செய்யறது, செலவுக்கு காசு கொடுத்தா எப்படி பதிவு செய்யறது. இதெல்லாம் சரிதானே? அடுத்த கேள்விக்கு போவோமா அப்ப? சரி அண்ணா. ஓகே. சாஜிகா, எதுவும் டவுட் இருக்கா?
இல்ல அண்ணா. ஓகே. கிருத்திகா, எதுவும் டவுட் இருக்கா அந்த கேள்வியில? இல்லண்ணா. மற்ற தங்கச்சி ஓகே தானே? போண்ணா. ஓகே. அப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். இப்போ இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் சரி கட்டாயம் அண்ணா. எழுதி செய்யுங்க. எழுதி கட்டாயம் செஞ்சீங்கன்னா தான் யூஸ். ஒரு கேள்வி நீங்கள் எத்தனை தடவை செய்கிறீங்களோ, செஞ்ச கேள்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருக்கா செய்யுங்க, சரியாக வரலையா திருப்பி அதை ஃபுல்லாக வச்சுட்டு திருப்பி அடுத்த பக்கம் எடுத்து திருப்பி முதல்ல இருந்து ஃபார்மேட் அடிச்சு செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவு டைம் இருக்குது. அப்போ அவசரம் படிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் அவ்வளோ கேள்வியும் திருப்பி திருப்பி செஞ்சு பாருங்கள். அதனால தான் நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்றதுக்கு தான் குரூப்பில் செஞ்சு போட சொல்கிறது. சரியா? நீங்கள் செஞ்சு போட்டால் நல்லோம். சரி அண்ணா. ம். ஓகே. உதாரணம். அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி போகிறதுக்கு முதல்ல டக்குன்னு இந்த ஃபார்மேட் அடிச்சுங்க பாப்போம். இதெல்லாம் கட்டாயம் கேள்வி வரும். ஃபைனலையும் கட்டாயம் கேள்வி வரும். இந்த வருஷம் நடந்த நேத்தா முந்தானது நடந்த பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கட்டாயம் கேள்வி இருக்கும். ஃபார்மேட் அடிச்சிங்க பாப்போம் ஒரு குயிக்கா. இங்கே கொடுத்துருக்க ஃபார்மேட் அப்படியே அடிச்சுங்க. இப்போ இந்த கேள்வியில் நீங்களே செஞ்சுட்டு நீங்களே திருத்தி பார்த்துக்கலாம். ஏன்னா விட அப்படியே புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒரு பதிவுக்கும் விளக்கம் தெரிஞ்சு பதிக்கணும். டக்குன்னு குயிக் அடிங்க பார்ப்போம் ஃபார்மேட்டை. ஃபார்மேட் அடிச்சுட்டு சொல்லுங்க. சரி அண்ணா. ஓகே. அடுத்த கேள்வி மற்றவங்க அடிச்சாச்சா? அடுத்த கேள்வி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போமா? சரி அண்ணா. ஓகே. இப்போ இந்த கேள்வியில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காங்க பார்த்துங்க. ரூபன் வணிகத்தின் 2026 ஜூலை 1ஆம் திகதி அன்று பின்வரும் மீதிகள் காணக்கூடியதாக இருந்தது. அப்போ இதெல்லாம் என்ன மீதி? ஆரம்ப மீதி. ஜூலை 1ஆம் திகதி. சரியா? அப்போ முதலாம் திகதி என்னென்ன மீதிகள்? இப்போ இதில் இன்னொரு 1 மினிட்குள்ள மாதிரி கட் ஆகும். கட் ஆகுனா திருப்பி 1 மினிட் கூட இல்லை, ஒரு 30 செகண்ட் மாதிரி கட் ஆகும், திருப்பி ஜாயின் ஆகுங்க. சரியா? 3 பேரும் கட்டாயம் ஜாயின் ஆகுங்க. இதில் இந்த கேள்வியில் முதலாவது என்ன மீதிகள் கொடுத்துருக்காங்க? ஆரம்ப மிகுதிகள் கொடுத்துருக்காங்க. இதில் சொத்து உரிமை பொறுப்புன்னு அவங்க தனித்தனியாக பிரிக்கலை, மொத்தமாக தான் கொடுத்துருக்காங்க. மோட்டார் வாகனம்